இங்க மரத்தோரமா ஒரு ஆப்பிள் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வந்த மாம்பழம் கிட்ட போய் பார்த்தா ஆப்பிள் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கு. அப்ப மாம்பழம் போய் "ஏய் ஆப்பிள எழுந்துரு எழுந்துரு, நீயும் நானும் தனியா தானே இருக்கோம். அதோ அங்க பாரு ஒரு மலை இருக்கு, அதை சுத்தி பார்க்க போகலாமான்னு சொல்லி கேட்க ஆப்பிளும் சரின்னு சொல்லுது. அப்படியே போகும்போது அங்க இருக்க ஒரு திராட்சை செடியில திராட்சை பழத்தை மாம்பழம் பாக்குது. அப்ப மாம்பழம் "ஏ திராட்சை பழமே, நாங்கெல்லாம் சுத்தி பார்க்க போறோம், நீயும் வாரியான்னு கேட்க திராட்சை பழமும் சரின்னு சொல்லிட்டு மாம்பழம் பின்னாடியே போகுது. அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு கொய்யா பழமும் நானும் உங்களோட சுத்தி பார்க்க வரேனேன்னு சொல்லி அதுவும் பின்னாடியே போகுது. அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தர்பூசணி அங்க ஓரமா உட்காந்து போல் விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்ப மாம்பழம் போய் கேக்குதே, தர்பூசணி நீயும் சும்மா தானே இருக்க, நாங்க எல்லாம் சுத்தி பார்க்க போறோம், நீயும் வாரியான்னு கேட்க அப்ப தர்பூசணியும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாட்டு படிச்சுக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பாட்டு படிக்கிட்டு போறாங்க. போய் அந்த பக்கமா பார்த்தா அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கதா பாக்குறாங்க. பார்த்த உடனே எல்லாரும் சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போய் ஓரமா உட்காந்துருக்கும் போது ஆப்பிள் பாத்தீங்கன்னா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிக்குது. அப்ப மாம்பழம் கோவப்பட்டு ஆப்பிளை எழுந்துரு, எங்க போனாலும் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டே இருக்கு, அந்த பக்கமா போறதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு சொல்ல ஆப்பிளும் உடனே எழும்பி சொல்லுது, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாலத்தை கட்டி அந்த பக்கமா போவோம்னு சொல்லுது. பாலத்தை கட்டி முடிஞ்சதும் மாம்பழம் திராட்சை பழத்தை முன்னாடி போக சொல்லுது. அப்ப திராட்சை பழமும் சரின்னு சொல்லிட்டு பாலத்து மேல நடக்கலான்னு போகும்போது பாத்தீங்கன்னா பாலம் உடஞ்சி கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் மாம்பழம் சொல்லுது, இந்த தடவையாவது ஒழுங்கான பாலத்தை போட்டு நம்ம அந்த பக்கம் போகலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பாலத்தை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் கேக்குது, இந்த தடவை யாரு முன்னாடி போறதுன்னு சொல்லி கேட்க தர்பூசணி சொல்லுது, நான் முன்னாடி போறேன், ஏன்னு சொன்னா நான் குண்டா இருக்கனால இந்த பாலம் தாங்குதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு தர்பூசணி போகுது. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பாலம் உடஞ்சி கீழே விழுந்து அதுக்கப்புறம் பாலம் உடஞ்சுன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்காங்க. அப்ப கொய்யா வந்து சொல்லுது, யாருமே கவலைப்படாம இருங்க, இந்த தடவை நல்ல ஒரு பாலத்தை அமைச்சு நாங்க அந்த பக்கமா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாலத்தை அமைக்கிறாங்க. அமைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த பக்கமா போய் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க.